திரு மகா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகா தான் கழுத்துல தாலி கட்டின திருவோட போட்டோவை வச்சு அப்பப்ப பார்த்து ஆறுதல் பட்டுக்குவாங்க. அந்த ஆதாரத்தோட இருந்த அந்த போட்டோவையும் காவேரி பிடுங்கி அதை ரெண்டா கிழிச்சு திருவோட போட்டோவை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு போறாங்க காவேரி. அப்படியே மனசு வலிக்க மகா தன்னோட போட்டோவை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒண்ணு மட்டும்தான் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்த சாட்சியா இருந்தது. அவர் அப்பப்ப நான் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப அந்த சந்தோஷமே எனக்கு நிலையில்லாம போச்சேன்னு நினைச்ச மகா அந்த போட்டோவை பார்த்து அழுதுட்டே இருக்காங்க. மனசார திருவோட போட்டோவை கிழிச்சு காவேரி கையிலையும் கொடுத்துட்றாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மயிலு மனசு வலிக்க, காவேரி அக்கா இப்படி ஒரு அரக்கத்தனமா நடந்துட்டாங்களே, பாவம் மகாவுக்கு அந்த போட்டோவையாவது விட்டு வச்சிருக்கலாம். காவேரி அக்கா இதை பிடிங்கிட்டு போகிறது சரியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க மயில். ஆனால் யாரும் அந்த இடத்துல மகாவுக்காக பேசுறதுக்கு ஆளே இல்லை. மயில்னாலையும் பேச முடியல, மகாவும் இல்லை எனக்கு இந்த ஃபோட்டோ வேணும்னு கேட்கவும் முடியல. காவேரி கேட்டபடி சரின்ட்டு சொல்லி அந்த ஃபோட்டோவை மனசார கிழிச்சு கொடுத்துட்றாங்க. அவரை விட்டு பிரிஞ்சாலும் அவர் கட்டின தாலியும் அவரோட நினைவும் என் மனசில் எப்பவும் இருக்கும். ஏதோ இந்த ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டு இருக்கலான்னு நினச்சேன். இப்போ அதுக்கும் எனக்கு கொடுப்பினிலேன்னு நினச்ச மகா வருத்தத்தோடு தன்னோட ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே திரு பழசை நினச்சி பார்க்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததும் பாட்டி சொன்னாங்களே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, ஜோசியர் சொன்னாங்க. ஜோசியர் சொன்னதுக்கே இந்த குடும்பம் இப்படி ஆடி போய் நிற்கிறாங்களே, அப்போ அவங்க கேட்டதும் என் மனசில் அப்படியே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அது யாரும் கவனிக்கல, நல்ல வேலை. ஆனால் அம்மா முதற்கொண்டு எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க திரு. இந்த 2 மாசமா என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சாமி சொன்ன விஷயம் வேற, ஆனால் அது எப்படி உண்மையா எடுத்து சொல்லியிருக்காரு. வீட்டில் எல்லாரும் நம்பல, ஆனாலும் அதுதானே உண்மை. ஜோசியர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, ஆனால் யாரும் நம்பலினாலும் அப்பவும் அதுதானே உண்மை. இப்போ என்ன பண்ண போகிறது, இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அம்பிகம்மா வந்ததும், என்ன திரு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டியா, மயில் கொடுத்தானான்னு கேட்குறாங்க. எல்லாம் கொடுத்தாம்மா, எல்லாம் சாப்பிட்டேங்கிறாங்க. அம்பிகம்மா திரு கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்பேன், என்னை நீ தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் எதுக்குமா உங்களை தப்பாக எடுத்துக்க போகிறேன். இந்த உலகத்திலேயே என்ன வேணாலும் கேட்குற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எங்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், கேளுங்கம்மாங்கிறாங்க திரு. உனக்கு கல்யாணம் ஆனதா பாட்டி சொன்னாங்கல்லப்பா, மருத்துவர் சாமி தான் சொன்னார், அப்படி ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்குறாங்க. அம்மா ஜோசியத்தையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்கம்மா, ஜோசியர் ஏதோ சொல்கிறாங்க, நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம், அப்படி பயப்படுற மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. அப்படி நடந்திருந்தா நான் உங்ககிட்ட ஏதாவது மறைப்பினாங்கிறாங்க. ஆமாப்பா, நீ சின்ன வயசுலேருந்து என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நீ மறைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான்ப்பா நான் அதையெல்லாம் நம்பவே இல்லைங்கிறாங்க அம்பிகா. ஜோசியர் சொன்னது எல்லாம் கேட்டால் நம்மளோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கெட்டு போயிருமா, உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், இதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்கிறாங்க திரு. அம்பிகா அம்மாவும் திரு சொன்னதில் உண்மை இருக்கா இல்லையா தெரியல, ஆனால் அவன் சொல்கிறத ஏதோ தடுமாற்றம் இருக்குன்னு வேணா புரிஞ்சுக்கிறாங்க அம்பிகா. நான் உன்னை நம்புறேன், சாப்பிட்டு நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு அம்பிகம்மா ரூமுக்கு வந்தாலும் அப்பவும் பழைய குழப்பத்தோடவே இருக்காங்க. ஜோசியர் சொன்னது என்றைக்குமே பொய் போனதில்லை, ஆனால் அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. திருவுக்கு ஆபத்து வரப்போகிறதாவும் அவனுக்கு பெரிய ஒரு கண்டம் இருக்குது, அந்த கண்டத்திலிருந்து அவன் மீண்டு வரணும்னா அவனை கட்டிக்கிட்ட பொண்ணு அந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் நிச்சயமே நடந்திருக்கு, ஆனால் நிச்சயம் நடந்த கையோடு இந்த குடும்பத்தில் எந்த ஒரு சந்தோஷமே இல்லாமல் அப்படியே இடி விழுந்த மாதிரி எல்லாரும் சோகத்தில் இருக்கோம். அது மட்டுமா, அப்படி அந்த பொண்ணு செய்யாத பரிகாரத்தை நாம் எப்படி அதை செய்ய முடியும். கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, அவன் கையால் தாலி ஏற்றுக்கிட்ட பொண்ணு தான் அந்த பரிகாரத்தை செய்யணும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நடந்தது நிச்சயம்தான். ஏன் அப்படி சொன்னார்னு ஒரே குழப்பமா இருக்கே, ஒன்றுமே புரியலையே. இப்போ என்னதான் பண்ணுறது, திருவை எப்படியாவது அந்த கண்டத்துலேருந்து காப்பாற்றியே ஆகணும். அந்த பரிகாரத்தை யார் செய்ய சொன்னால் சரியாக இருக்கும். கல்யாணம் பண்ணின பொண்ணு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் கல்யாணமே நடக்கலையே, ஏதோ அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது ஜோசியர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு ஒன்றும் புரியல, என்னதான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அம்பிகா. ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல, மொத்த குடும்பமும் கலங்கி போய் உட்காந்துருக்கோம், இதுக்கு தெளிவு விட இப்போதான் கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மகா வராங்க. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே வந்தேன் மகா. அம்மா சுவாமிகள் சொன்னதை பற்றி யோசிக்கிறீங்களாங்கிறாங்க. ஆமாம்மா, நான் என்ன செய்யட்டும், தெருவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற சொல்கிறாங்க. அவருக்கு இன்னைக்கு தானே நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சது, அப்படி இருக்க நான் எப்படி இதை நம்புவேன். ஆனால் திருவியே கேட்டு பார்த்துட்டேன், அவன் இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலைன்னு சொல்கிறானேங்கிறாங்க அம்பிகா. எந்த விஷயமா இருந்தாலும் என் பையன் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வா, எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்க மாட்டான் மகா. நான் போய் கேட்டதுக்கு அவன் சந்தேகப்பட்டு அம்மா கேட்குறாங்களேன்னு கூட சங்கடப்பட்டிருப்பான். ஆனால் இந்த கல்யாணம் நடக்காத போது எப்படி தான் அந்த பூஜையை செய்யறது மகான்னு கேட்குறாங்க அம்பிகா. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது, அந்த நல்லோரம்மா உங்களை கைவிட மாட்டோமா, நீங்கள் தைரியமாக இருங்கங்கிறாங்க மகா. நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ஆறுதலாக தான் மகா இருக்குது. கடவுளை வேண்டுறது தவிர எனக்கு வேறு வழியே இல்லை மகா, நீ சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குங்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், மனசார வேண்டிக்கோங்க, இந்தாங்க இந்த பாலை குடிச்சிட்டு சாப்பிட்டு படுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு நீ சொன்னதே எனக்கு திருப்தியாக இருக்குது, நான் நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்பேன்ட்டு போகிறாங்க. பொழுது விடிஞ்சதும் விடிய காலையில் மயில்
திருவோட காரை தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் உள்ள வராங்க. போலீஸை பார்த்ததுமே மயில் ஓடி வந்து கேட்குறாங்க, மகாவோட வலையில பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா சாருங்கிறாங்க. நான் நான் அந்த பொண்ணோட விசாரணைக்காக வரல, திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற திருக்குமரனோட விசாரணைக்காக வந்திருக்கேன். திருக்குமரனை யாரோ கொலை பண்ண பார்த்ததா சொன்னாங்கல்ல, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் அதை விசாரிக்க வந்திருக்கேங்கிறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஓ அப்படியாங்க சார், சரி வாங்க உள்ளே வாங்க, திரு உள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் திருவை கூப்பிடுறாங்க. அப்போ மகா எட்டி பார்க்குறாங்க, என்னது மயில் அண்ணா ஏதோ சத்தமாக கூப்பிடுறாரு அப்படின்னு எட்டி பார்த்தா அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்துருக்கிறத பார்த்ததும் மகா பயப்படுறாங்க. ஐயோ இவரா, இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு, இவருக்கு நான் யாருங்கிற விஷயம் தெரியுமே, தெரிஞ்சு ஒருவேளை திருக்கிட்ட உண்மையை சொல்லிடுவாரோன்னு நின்ன மகா ஒருவேளை வலையில் விஷயமா வந்திருப்பாரோ குழப்பத்தோடவே இருக்காங்க. காவேரி அக்கா புருஷன் வலையில் திருந்தாருன்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சா, வலையில் விஷயமா தான் விசாரிக்க வந்திருப்பாரான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்ததும், சார் நீங்களா இங்கே வருவீங்கன்னு எதிர்பார்க்கலைங்கிறாங்க. அடடா இது உங்கள் வீடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் இதுதான் எங்கள் வீடு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் திவ்யா தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கிறாங்க. திரு ஆமாம் அந்த பொண்ணு தான் கொடுத்தது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை நீங்கள் தானான்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். ஆமாம் சார், திருவை யார் கொலை முயற்சி பண்ணினாங்கன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும்னு அம்பிகா தாத்தா எல்லாரும் கேட்குறாங்க. இந்த பக்கம் கவிதா மட்டும் வெறுப்போடவே இருக்காங்க. உங்கள் அப்பா செஞ்ச பாவம் தான் இப்போ உன்னை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, இதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகமாக இருக்குது, என்னது இவர் தான் மகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனால் இப்போ திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்காரு, இப்போ இந்த நேரத்தில் யாரோ கொலை முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. இவர் மகாவை எல்லாம் கண்டுபிடிக்க சொன்னார், இப்போ எப்படி திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்ச இன்ஸ்பெக்டர், சரி எல்லாரும் முன்னாடியும் கேட்கக்கூடாது, தனியாக போய் கேட்கலான்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணுங்கிறாங்க. சரி வாங்க சார் போய் பேசலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. திரு மகா இங்கே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இவர் கண்ணில் படாமல் நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போயிடணும், என்ன பண்ணலான்னு யோசிச்ச மகா சரி மார்க்கெட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கிளம்ப பார்க்குறாங்க. கவிதாவுக்கு சந்தேகமாக இருக்குது, இன்ஸ்பெக்டர் எதுக்காக திருவை தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாரு, விசாரணைன்னா எல்லாரும் முன்னாடியும் வச்சு விசாரிக்க வேண்டியதான்னு யோசிச்சுட்டு இருந்த கவிதா, நானும் கௌதம் சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்குமா, இல்லை இந்த மகா கீது ஏதாவது கேஸை கொடுத்து சொல்லியிருப்பாளா அப்படின்னு யோசிச்ச கவிதா எட்டி பார்த்த மகாவை பார்த்துடுறாங்க. இவையே இப்படி போன மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா, இவ ஒருவேளை உண்மையை சொல்ல துடிக்கிறாளோ இல்லை சொல்லியிருப்பாளோ அப்படின்னு எல்லாம் சந்தேகப்படுறாங்க கவிதா. மகா எட்டி எட்டி பார்க்கறத பார்த்த கவிதா குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கா, ஒருவேளை என்னை பற்றி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏதாவது சொல்லிடுவாளா, இவங்க இருக்கிறது சரியா இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற கணக்கா அந்த நேரம் பார்த்து மகாவும் சரி இன்ஸ்பெக்டர் திருக்கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே இருக்கிறது சரியாக இருக்காது, என்னை கூப்பிட்டு ஒரு வேளை வலையில பற்றி விசாரிச்சுட்டா என்ன செய்யறது, நம்ம இங்கே இருக்கவே வேண்டாம், நம்ம மார்க்கெட் போயிடலான்னு சொல்லி பையை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மகா. திரு இன்ஸ்பெக்டர் கிட்ட லட்சுமியை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா சார், எல்லாரும் முன்னாடியும் எங்கே சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேங்கிறாங்க திரு. அது எப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் கேட்பேன், நீங்கள் தான் நடந்த விஷயங்கள் அத்தனையும் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, அப்படி இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்ல முடியாது இல்லைங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இது வரைக்கும் லட்சுமியை பற்றி எந்த தகவலும் தெரியல, லட்சுமியை நானும் பார்க்கவே இல்லைங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். திரு சொல்றாரு, நான் அவளை பார்த்தேங்கிறாரு, பார்த்து அவகிட்ட பேசலான்னு நினைக்கும் போது என்னை பார்த்ததும் அவன் காணாம போயிட்டாங்கிறாங்க திரு. ஏ சார் நீங்க திவ்யாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போறதா நான் கேள்விப்பட்டேங்கிறாங்க. ஆமா சார், அதுக்கு முன்னாடி லட்சுமிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாங்க திரு. சார் லட்சுமியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் உடனே உங்களை கூப்பிட்டு சொல்றேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். மயில் ஓடி வந்து மகா கிட்ட சொல்றாங்க, உன்னோட வளையலை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேளுவான்னு சொல்றாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போலீஸ்னாவே எனக்கு பயமா இருக்கு, நான் அதை பத்தியெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க மகா. இன்ஸ்பெக்டர் திருவை தனியா கூட்டிட்டு போய் என்னை பத்தி தான் பேசுவாங்க போல இருக்கு, அவர் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இங்கிருந்து மார்க்கெட் போயிடணும்னு முடிவு எடுக்கிறாங்க. சரி மகா இன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும், மார்க்கெட் போயிட்டு வந்துடுன்னு சொல்லிடுறாங்க மயில். இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு மகாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறதாவும் இவ்வளோ நாளாக ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிருந்தது, இந்த கல்யாணத்தில் தான் எங்கள் ரெண்டு குடும்பமே ஒன்று சேர போகுது, அதனால மகாவை பற்றின விஷயம் இந்த வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு கேட்குறாங்க. உங்கள் நிலைமை என்னங்கிறது எனக்கும் புரியுது, இதை பற்றி நான் யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன், சரி நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. மகா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்த கையோடு பார்த்தா திவ்யா வந்து காரை விட்டு இறங்குறாங்க. ஐயோ என்னது அக்கா வந்துட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க மகா. அப்போ திவ்யா வந்து பார்த்துட்டு, என்ன மகா எங்கே கிளம்பிட்ட, விசாரணைக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, அந்த கேஸ் விஷயமா தான் பேச போகிறாங்க, அப்போங்க உன்னோட வளையல் விஷயத்தையும் பேசிடலான்னு நான் வந்திருக்கேன், நீ வா உள்ளே போகலான்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கே வந்தார்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது மகாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ என்னக்கா அது, அவரை பார்க்குறக்கு பயந்துட்டு தான் நானே வெளியில் கிளம்ப பார்க்குறேன், ஆனால் நீங்கள் என்னடானா திரும்பவும் அவர் முன்னாடி கொண்டு நிறுத்த போகிறீங்களே, அப்படி நிறுத்திட்டா திருவுக்கு எனக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் அவரே வெளியில் சொல்லிடுவாருங்களே, இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க மகா. என்ன மகா யோசிச்சுட்டே இருக்க, வா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் அந்த வளையல் விஷயத்தை பற்றி பேசலான்னு கூப்பிடுறாங்க திவ்யா. நீங்கள் போய் பேசுங்கக்கா, நான் மார்க்கெட் போனதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யாவும் சரின்னு விட்டுட்டு போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா
இன்ஸ்பெக்டர் பேசி முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. அப்போ மகாவை பார்த்துடுறாங்க. மகாவை பார்த்ததும், ஏம்மா என்னம்மா நீ திரு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்ற, திரு உன்னை காணோன்னு தானே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறாங்க. அப்போ மகா கெஞ்சி கேட்குறாங்க, நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன், அவரும் இதே வீட்டில் தான் இருக்காரு, ஆனால் எக்காண்ட கொண்டு அவர்கிட்ட இந்த உண்மையை சொல்லிடாதீங்கிறாங்க. திரு என்னடான்னா எங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசுகிறத பார்த்தா என்ன வச்சு விளையாடுவாங்க போல. இந்த பொண்ணு இதே வீட்டில் இருக்கா, இது தெரியாத திரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு வேற ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கறதா வேற சொல்றாரு. ஆனா அவரும் என்னவோ திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காங்க. இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறதாவோ எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு வேற கெஞ்சி கேட்கிறா. அவர் என்னடானா இந்த பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேற சொல்றாங்க. இது என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையே. 2 பேரும் என்ன வச்சு விளையாடுறாங்களா? இது என்னங்கிற விஷயத்த நம்ம நேருக்கு நேராக நம்ம திருக்கிட்டே கேட்டுடலான்னு நினைச்ச இன்ஸ்பெக்டர் திருவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. திருவோ தூக்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மயில அனுப்பி வச்சுட்டு அவர் போனை வச்சுட்டு போய் தூங்குறாரு. திரு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. திருவை பார்க்கறதுக்காக அம்பிகம்மா வர்றாங்க. என்னது இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இவன் வேற நல்லா தூங்குறான், சரி ஃபோனை நம்மளே அட்டன் பண்ணலான்னு நினச்ச அம்பிகம்மா ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. எடுத்து பேசும்போது அது திருடு நினச்சிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அம்பிகா அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இப்போ மகாவை தான் திரு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கட்டின பொண்டாட்டியை காணான்னு கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கானா. இது வரைக்கும் திரு என்கிட்ட சொல்லவே இல்லையா, ஆனால் நான் கேட்கும்போது உண்மையை மறைச்சிட்டானே. ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு சொன்னான், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணை காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானே. என்னதான் நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது எனக்கே புரியலையே. திருக்கிட்ட கேட்டால் சந்தேகப்பட்டுருவானோன்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லாரும் சங்கடப்படக்கூடாதுங்கிறக்காக இப்படி ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டானேன்னு நினச்ச அம்பிகா உடனே மகாவை கேட்கறக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மகா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் தெரிய வருது. அம்பிகம்மா அதை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மகா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, பையனுக்காக இந்த பூஜையும் செஞ்சிட்டு இருக்காளா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் உடனே மயில் கிட்ட சொல்கிறாங்க. மயிலும் ஆமாம்மா, இந்த விஷயமெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் மகா கேட்டுட்டா, தான் நாங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லலை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. மகாவோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறாங்க மயில். அடுத்தது அம்பிகம்மா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, திருக்கிட்ட வந்து மறுபடியும் என்ன விசாரிக்க போகிறாங்கன்னு நாளை எபிசோட் பார்க்கலாம்.